தெரியில் பொறுப்பான தந்தையாக, மெர்சலில் தமிழனாக, மருத்துவம், நீட் போன்ற பிரச்சனைகளை எதிர்த்து நேரடி கேள்விகளை எழுப்பினார். தொடர்ந்து சர்க்கார் படம் மூலம் சர்க்காரையே விமர்சித்தும் படமெடுத்தார். மெர்சல் படம் 250 கோடி வசூலை தாண்டிய நிலையில் பிகில் 300 கோடியை தொட்டது. கொரோனாவுக்கு பிறகு தியேட்டர் ஓனர்களுக்கு மருந்தாக வந்தது மாஸ்டர். விண்டேஜ் விஜயாக வாரிசு, அதிரடி ஆக்ஷனுக்காக லியோ, அன்பான அதிரடியான அப்பாவாக கோட் என்று அதிரடி காட்டி 650 கோடி வசூலை கடந்தவர் எச். வினோத்தின் இயக்கத்தில் உருவாகும் தனது 69வது படத்தோடு திரைத்துறைக்கு குட் பை சொல்லி அரசியல் பயணத்தில் குதித்துள்ளார். எல்லாருக்குமே நம்மள புடிச்சு போச்சுன்னா வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. கொஞ்சம் பேருக்காவது நம்மள பிடிக்காம இருந்தா தானே லைஃப் ஜாலியா சுவாரஸ்யமா இருக்கும் என்று கூறிய விஜய் தனது 32 ஆண்டுகால திரை வாழ்வில் எல்லோரையும் பிடித்து விட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தனது முதல் படத்தில் இந்த மூஞ்சியெல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமா என்று விமர்சிக்கப்பட்ட விஜய் தான் தனது கடைசி படத்தில் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக மிளிர்ந்தார் என்பதுதான் வரலாறு.